المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில அல்லாஹுவை பற்றியான அறிவையும் மார்க்கத்தை பற்றியான அறிவையும் வளர்த்துக் கொள்வதுதான் முதன்மையானது என்பதை குறித்தான விஷயங்களை பார்த்தோம். அதற்கான வழிகளில் முதல் வழியாக நம்ம சொன்ன விஷயம் தேடுதல் என்பது இருக்க வேண்டும். தேடுதல் என்னிடத்தில் இருக்கிறது, அதற்கு பின்னால் சரியான சூழல்கள் அமைகிற பொழுது, என் கல்வி தேடலுக்கான ஒரு முகாந்திரம் அமைகிற பொழுது அதன் நோக்கியான ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை இது மட்டும் பொதுவாக வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, முயற்சியும் வேண்டும். அதை நோக்கி அந்த பயணத்தை நோக்கியான முயற்சியும் வேண்டும். அந்த முயற்சி சொல்லுவாங்க இல்லையா, மூழ்கினாதான் முத்து கிடைக்கும் சொல்லுவாங்க. மேல இருந்து முத்து வாவான வராது, மூழ்கணும், போய் தேடணும், அப்பதான் என்ன செய்யும், முத்து என்பது கிடைக்கும். அப்ப அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முயற்சியும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த முயற்சியின் பொழுது நமக்கு சில இன்னல்களும் இடர்பாடுகளும் ஏற்படும். அந்த நேரத்துல தான் வேலை வரும், அந்த நேரத்துல தான் நமக்கு ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நிற்கும். அப்ப அதையெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். அந்த சூழலில் எல்லாம் பொறுமை காக்க வேண்டும். இடர்பாடுகளின் பொழுது பொறுமையை காக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு இலக்கை, ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து இந்த மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 6 மாதத்திற்கான ஒரு அடிப்படை, 3 மாதத்திற்கான அடிப்படை கல்வி வகுப்பு நம் பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாரத்தில் 4 நாட்கள் தான், திங்கள் முதல் வியாழன் வரை. இஷா தொழுகைக்கு பின்னால் 20 நிமிடம் ஆண்களுக்கு மட்டும் இஷா தொழுகைக்கு முன்னால் 20 நிமிடம். ரொம்ப பெரிய நேரம்லாம் இல்லை, ரொம்ப 1 மணி நேரம் எடுத்தாதான் மற்ற வேலைகள்லாம் கெட்டு போகும் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் மிக மிக குறைவான ஒரு நேரம் தான். சாதாரணமா ஒரு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சோம்னா 1/2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஒரு டீ கடைக்கு போனோம்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எப்படி போகும்னு தெரியாது. அப்ப அந்த ஒரு 20 நிமிடம் அல்லாஹுவை பற்றியான தேடல் எனக்கு உண்மையில் இருக்கும் என்று சொன்னால், மார்க்கத்தை பற்றியான தேடல் உண்மையில் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதோ அதற்கான முகாந்திரம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதும் அந்த வாய்ப்பை நழுவ விடுவதும் நம் கையில்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கல்வி அவைகளில் நம்ம எல்லாம் அவனை பற்றியான அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்குவானாக. அல்லாஹ் அவனை பற்றியான முழுமையான அறிவை பிடித்து மரணிக்கிற பொழுது உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.